ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒரு வாழ்க்கையில் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அனுபவிக்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும். இந்த காலையில் நான் இதை பதிவு செய்யும்போது கோயம்புத்தூரில் மருதமலை பக்கத்தில் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கம் பண்ண வந்தேன். காலையில் நாங்கள் அப்படி நானும் ஓட்டுநருமாக நடந்து சென்றபோது காலையில் வாக்கிங்காக போனோம். அதில் தொழில்நுட்ப பூங்கா என்று சொல்லி ஒரு இடம் போட்டிருந்தது. அதில் ஒரு கிலோமீட்டர் உள்ள அப்படி நடந்து போனோம். நிறைய வாலிபர்கள், நிறைய வயோதிபர்கள், பெண்கள், சிறுவர்கள், சிலர் நடக்கிறாங்க, சிலர் ஓடுறாங்க, சிலர் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்தபோது என்ன தோணுகிறது என்றால், வேடிக்கையாக என்னுடைய ஓட்டுநர் சொன்னார், ஏன் இப்படி வேகமாக நடக்காரு தெரியுமா, கோடிக்கணக்கில் சேர்த்து வச்சிருப்பாரு, காப்பாற்றணும்ல அப்படின்னாரு. ரொம்ப வயதானவர்கள் நடந்தபோது அவர் வேடிக்கையாக சொன்னார், பேரம்பத்திலாம் இருக்காங்களா, அவங்களெல்லாம் பார்க்கணும்ல அப்படின்னு. பாருங்க, சரீரப்பிரகாரமான வாழ்க்கைக்கு எக்ஸசைஸ் தேவை, நல்லது, உடற்பயிற்சி அவசியம்தான். ஆனால் 70-80 வருஷம்தான் இந்த உலக வாழ்க்கை. வேதம் சொல்லுகிறது 70 வயது பலத்தின் மிகுதியால் 80, அதுக்கு மேல இருந்த வருத்தமும் செஞ்சலமும். இந்த உலக வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருப்பதுக்கு ஜிம் போறாங்க, நடைப்பயிற்சி செய்யறாங்க, உடற்பயிற்சி செய்யறாங்க, இவ்வளவு செய்யறாங்க. ஆனால் 70-80 வருடம் ஆனபோது எவ்வளவு படித்தவர்களோ, பணக்காரர்களோ, ஏழையோ, உயர்ந்தவனோ, தாழ்ந்தவனோ, ஆண்களோ, பெண்களோ, அரசியல்வாதிகளோ, அதிகாரிகளோ மரித்தே ஆக வேண்டும். அதுக்கு யாரும் தப்ப முடியாது. ஆனால் முடிந்து ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்குள் நீங்கள் போக முடியுமா? யோசித்தீர்களா? கண்டதே காட்சி, கொண்டதே கோலம், வந்து திங்கட விதி முடிஞ்சவன சாகன, செத்தவன தெக்கியோ வடக்கையோ அல்ல. ஒரு நரகம் அல்லது பரலோக ராஜ்யம், அல்லது சொர்க்கம் அல்லது பாதாளம். அங்கே போகிறதற்கு என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. பணம் கொடுத்து நித்திய ஜீவனை வாங்கிடலாமா? பணம் கொடுத்து பரலோகத்தை வாங்கிடலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எதையாவது செய்து பெற்றுக்கொள்ள முடியாது. வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டின் திறவுகோல் வசனம் யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனால் தேவன் நம்மில் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். வேதாகமத்தில் 8100க்கு அதிகமான வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவைகளில் தலை சிறந்த வாக்குத்தத்தம் ஆமென், நித்திய ஜீவன், பரலோகத்தை அவர் நமக்கு தருவார் என்பதே பெரிய வாக்குத்தத்தம். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசு நமக்காக மரித்ததனால், இயேசு நமக்காக ரத்தம் சிந்தினதனால், இயேசு நமக்காக காயப்பட்டதனால், உயிர் தெழுந்ததனால் நமக்கு நித்திய ஜீவனை தருகிறார். இயேசுவை நம்புங்க, விசுவாசிங்க, ஆராதிங்க. ஒரே வாழ்க்கை இயேசுக்காக, ஒரே வாழ்க்கை இயேசுவை போல, ஒரே வாழ்க்கை இயேசுவோடு கூட நித்திய ஜீவவாசிகளாய் மாறுங்கள். ஹல்லேலூயா. முடிவிலே நித்திய ஜீவனை கர்த்தர் தருவார். ஆமென். ஆலோசனைப்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையில சேர்ப்பேன். ஆண்டவருடைய ஆலோசனையின்படி வாழுங்கள். வேதாகமம் சொல்லுகிற ஆலோசனைப்படி வாழுங்கள், முடிவிலை மகிமை. ஜெபிக்கலாமா? தகப்பனே, நாங்களும் நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர் என்கிற அறிவோடு உணர்வோடு வாழ உதவி செய்யும். இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Have a nice day. நாளை உங்களை சந்திக்கிறேன். அதோடு ஆண்டவருடைய கிருபை உங்களை தாங்குவதாக. ஆமென்.